ஒரிஜினாலிட்டி போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த வரைக்குமே அதை வந்து ரீபெயிண்ட் பண்ணாம அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. Hey guys, வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் கார்த்திகாஸ் டிலைட். இந்த vlog வந்து ஒரு டிராவல் vlog தான். ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேசஸ்லாம் வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போறேன் இந்த vlog மூலமா. பாப்பாக்காக நாங்க வந்து வேண்டி இருந்தோம். ஸோ அந்த வேண்டுதலை வந்து நிறைவேற்றதுக்காக தான் வந்து அந்த பிளேஸ்க்கு போயிட்டு இருக்கோம். ஸோ அந்த பியூட்டிஃபுல் பிளேஸை வந்து எங்க கூட சேர்ந்து நீங்களும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மார்னிங் 5 o'clock போல வீட்டுல இருந்து கிளம்பணும். அந்த சன்ரைஸ் பாக்குறதுக்கே மார்னிங் வந்து அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. அதுவும் வந்து இந்த லாங் டிராவல்ல டைம் ஒரு 8 o'clock இருக்க போல வந்துட்டு பாப்பாக்கு பசிக்கும் அப்படின்றதுனால வந்துட்டு பாலாத்தி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரை வந்து ஒரு இடத்துல ட்ராப் பண்ணியிருந்தோம். அது எங்கன்னா நம்ம ஒரு இட்லி ஐயர் கஃபே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல். பார்க்கறதுக்கு ஹோட்டல் மாதிரி இல்லை, அந்த அட்மாஸ்பியரே அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. மார்னிங் 4 o'clockலாம் எழுந்து பாப்பாவெல்லாம் குளிக்க வச்சாச்சு. ரொம்ப அழுவா அப்படின்னு சொல்லி நினைச்சேன். பட் தூக்கத்திலேயே வந்துட்டு ஒன்றுமே சொல்லலை. நானும் அப்படியே குளிக்க வச்சுட்டு அப்படியே கூட்டிகிட்டு வந்துட்டோம். கரெக்டாக யூஸ்வல் டைம்லேயே வந்துட்டு பாப்பாவும் எழுந்துட்டாங்க. வீட்டில இருந்தே நான் பால் காய்ச்சிட்டு ஃப்ளாஸ்கில் வந்துட்டு எடுத்துட்டு வந்துட்டேன். இடையில பாப்பா கேட்டாங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம ஹைவேல போயிட்டு இருக்கோம், எங்க கடை இருக்கும் அப்படின்லாம் தெரியாது. ஸோ நம்ம வந்து காரை வந்து சடனாக ஸ்டாப் பண்ண முடியாதுல்ல, அதனால நான் வந்து இந்த மாதிரி எடுத்துட்டு வந்துட்டேன். பட் பாப்பா வந்துட்டு இடையிலலாம் எழுந்திருக்கவே இல்லை. அவங்க யூஸ்வல் டைம்ல எழுந்தனால எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. ஸோ பாப்பாவுக்கு வந்து இப்போ வந்து நம்ம பாலை கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் அவங்கள வந்து என்கேஜிங்காக விளையாட வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் பிரிஸ்காயிருவாங்க. நமக்கும் டிராவல் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அவ்வளவுதான், இனி சின்ராஸை வந்து கையிலே பிடிக்க முடியாது. மேடம் வந்து பயங்கர பிரிஸ்க் ஆயிட்டாங்க. ஸோ இங்க இருந்து 6 hours டிராவல், எங்களுக்கு வந்து ரொம்பவே லாங் டிராவல் தான் இது. அதனால பாப்பாவை மேனேஜ் பண்ணிட்டு எப்படிடா போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். பட் ஓரளவுக்கு ஓகேவா தான் இருந்துச்சு. அப்பப்போ வந்து நாங்க காரை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு அந்த மாதிரி கொஞ்சம் டைம் எடுத்து தான் போற மாதிரி இருந்துச்சு. நாங்களுமே கையோட அந்த ஹோட்டல்லே சாப்பிடலாம் அப்படின்னு தான் நினைச்சோம். பட் ரிவ்யூஸ் வந்து அந்த அளவுக்கு பெருசா நல்லா இல்லை. சரி மார்னிங்கே இந்த விபரீத விளையாட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கிளம்பிட்டோம். அந்த வேலை ஏதாவது ஒரு நல்ல ஹோட்டலா பார்த்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நைன் ஓ கிளாக் போலவே வந்துட்டு நாங்கள் ரீச் ஆகிட்டோம் ஆல்மோஸ்ட். ஸோ A2Bல வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நிப்பாட்டியாச்சு. உள்ள போய் உட்கார்ந்த அடுத்த செகண்டே வந்துட்டு பயங்கர அட்ராசிட்டி. எல்லா ஸ்பூன்ஸையும் எடுத்து போட்டுட்டு ஒரு இடத்துல உட்காரவே இல்லை. பாப்பா பயங்கரமா சேட்டை பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்பதான் தெரியுது ஏன் பேரண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு போனை தூக்கி கையில கொடுத்து உட்கார வச்சிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நிஜமாவே எங்களுக்கு லிட்டரலா அப்படிதான் தோணுச்சு. ஸோ நாங்களும் கொஞ்ச நேரம் பார்த்தோம், எங்களால சுத்தமா முடியலையா, அதனால போன்ல கொக்கமிலான் போட்டு உட்கார வச்சாச்சு. அப்படியே போனை பார்த்துட்டே வந்து இட்லியும் ஊட்டி விட்டோம். ஸோ சாப்பிட்டு வந்து அங்கிருந்து கிளம்பியாச்சு. ஸோ A2B போனாலே வந்துட்டு நான் வந்து பருப்பு பொடி அப்புறம் வந்துட்டு இட்லி பொடிலாம் வாங்கலான்னு பார்த்தேன். பட் அங்கே ஸ்டாக் இல்லை. ஸோ வந்து ஃபில்டர் காஃபி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரிவீல் பண்ணுறேன். எஸ், நாங்கள் வந்து தஞ்சாவூருக்கு தான் வந்திருக்கோம். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அந்த கோபுரம் வந்து நம்ம அந்த பாலத்தில் போகிறப்பே வந்து பார்க்கலாம். ஸோ என்ட்ரன்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ நிறைய பேர் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் நான் வந்து இப்போதாங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் போய் பார்க்குறேன் நேரில். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அந்த இடத்த விட்டு வர்றதுக்கு மனசே இல்லை. நாங்கள் கொஞ்சம் மார்னிங் டைம் தான் போனோம் அப்படின்றதுனால பெருசாக வந்து க்ரௌடுமே இல்லை. ஃபுல்லாக என்டர் ஆனதுமே வந்துட்டு இந்த கோவிலோட ஃபுல் மேப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதை பார்த்துமே ஈஸியாக வந்துட்டு எங்கெங்கே எது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் டே பார்த்துட்டு போய் நம்ம சாமி கும்பிட்டுக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அண்ட் வந்து காற்று பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து
அடிச்சிட்டு இருந்துச்சு. வெயில் வந்து எவ்வளோ இருந்துச்சோ அதுக்கு ஈக்குவலா வந்து காத்து அடிச்சதுனால பெருசா வந்து வெயில் வந்து தெரியல. நாங்க மார்னிங் டைம் போயிருந்தனால பெருசா எங்களுக்கு வந்து அது ஃபீல் ஆகல. நிஜமா சொல்லணும்னா பாப்பாவை தாங்க எங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. நல்ல ஸ்பேஷியஸா இருக்குதா, நிறைய குட்டீஸ் வேற வந்திருந்தாங்களா, எல்லாரு கூடயும் போய் விளையாடணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க. பார்த்தோம் அது குடுகுடுன்னு ரொம்ப ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அதனால தூக்கி அவங்க அப்பா வந்து ஷோல்டர்ல வச்சுட்டு நடக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் போனதுமே வந்துட்டு இந்த பலிபீடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுல போய் ஏறி நின்றுட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே நம்ம வந்து ஃபுல்லா வந்து சுத்தி பார்க்க வேண்டியதுதான். நந்தி எல்லாம் பாக்குறதுக்கு அவ்வளோ பெருசா இருந்துச்சு. நான் பக்கத்துல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். அண்ட் இதுக்கு மேல இருக்க பெயிண்டிங் பத்தி நான் சொல்லி ஆகணும். இது சோழர் காலத்திலே வந்து பெயிண்ட் பண்ண ஒரு பெயிண்டிங். பட் இதோட ஒரிஜினாலிட்டி போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த வரைக்குமே அதை வந்து ரீபெயிண்ட் பண்ணாம அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல இருக்க ஒவ்வொரு பெயிண்டிங் டிசைனுமே பாக்குறதுக்கு அவ்வளோ வியப்பா இருந்துச்சு. இப்போ வந்துட்டு நம்ம பிரகதீஸ்வரர் சுவாமி பாக்குறதுக்காக தான் போயிட்டு இருக்கோம். வெளியில நம்ம எவ்வளோ வீடியோஸ் போட்டோஸ் வேணா எடுத்துக்கலாம். பட் வந்து உள்ள வந்துட்டு அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. எல்லாருக்குமே மேக்சிமம் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ உள்ள போனதுமே வந்துட்டு அந்த லைட்டிங்ஸா இருக்கட்டும், அந்த ஆலயத்தோட ஒரு பாசிட்டிவிட்டியே வந்து பயங்கரமா நமக்கு ஃபீல் ஆகுது. ஸோ வந்து சூப்பரா நான் வந்து என்ஜாய் பண்ணி ஒவ்வொன்றையும் பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த டெம்பிள். இந்த குட்டி வாண்டை பாருங்க எவ்வளோ ஸ்பீடா ஓடிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. கோவில் ஃபுல்லாவே இப்படிதான் பண்ணிட்டு இருந்தாங்க பாப்பா. எனக்கு என்ன விழுந்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிதான் கொஞ்சம் வந்து பயமாவே இருந்துட்டே இருந்துச்சு. மற்றபடி வந்து ஓகே. இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கேன்ல, இந்த நந்தி தான் வந்து சோழர் காலத்து நந்தி. ஸோ இதை வந்து ரீப்ளேஸ் பண்ணி தான் இப்போ இருக்க நந்தி வந்து வச்சிருக்கதா வந்து நான் கேள்விப்பட்டேன். அண்ட் வந்து நாங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்க போன அந்த இடம் வந்து என்னன்னா வராகியம்மன் டெம்பிள் தான். சேம் அந்த நந்தி வச்சிருக்க பிளேஸ்லேயே தான் வராகியம்மன் டெம்பிளுமே வந்து இருந்துச்சு. இந்த ஒரு மண்டபம்ல வந்துட்டு நிறைய சோழர் காலத்து பெயிண்டிங் அதெல்லாமே வந்துட்டு இன்னும் அந்த ஒரிஜினாலிட்டி மாறாம அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாச்சு மேலேயே வந்து தொடாதே அப்படின்னு சொல்லி எழுதிதான் இருந்துச்சு. பட் நம்ம கை சும்மா இருக்குமா, அதை தொட்டு தொட்டு பார்த்துட்டு இருந்தேன். அங்க இருக்க அண்ணா தான் வந்து தொடாதீங்கப்பா அப்படின்னு சொன்னாங்க. பட் வந்து என்ன மாதிரி யாரும் பண்ணாதீங்க, பிகாஸ் ஒரு ஹைஜீன் அண்ட் ஒரிஜினாலிட்டி ரீசனுக்காக வந்து அதை யாரும் டச் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி சோழர் காலத்து பெயிண்டிங்லாம் நிறைய பார்க்கலாம். பாக்குறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. இதுக்கு மேல வந்து நான் வீடியோ வந்து பெருசா எதுவுமே நான் கவர் பண்ணவே முடியல. அங்க வந்துட்டு உள்ள முருகன் சன்னதி இருந்துச்சு, பெரிய நாயகி அம்மன் சன்னதி எல்லாம் இருந்துச்சு. சோ அங்கெல்லாம் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு நாங்க வந்துட்டு வெளியில வந்துட்டோம். நாங்க போயிருந்தப்போ வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்து வந்திருந்தாங்க கோயிலை வந்து சுத்தி பாக்குறதுக்காக. இப்போ நம்ம வந்த முக்கியமான ஒரு வேலையை பார்க்கணும்ல, வேற என்ன ஷாப்பிங்னா. ஸோ ஷாப்பிங் பார்த்தீங்கன்னா அங்கே மேக்ஸிமம் வந்துட்டு தஞ்சாவூர் அப்படின்னாலே வந்து தலையாட்டி பொம்மை இருக்கும். அண்ட் வந்து இந்த மாதிரி வுடன் டாய்ஸ் எல்லாமே வந்துட்டு நிறைய வச்சிருந்தாங்க. காஸ்ட் வைஸ் பார்க்குறப்போ கொஞ்சம் வந்து ஹையரா சொன்ன மாதிரி இருந்துச்சு. அண்ட் ரெஸ்பான்ஸுமே வந்துட்டு எனக்கு வந்து பிடிக்கவும் இல்லை அவங்க வந்து கொடுத்த ரெஸ்பான்ஸ். ஸோ அதனால நான் பெருசாக வந்து பாப்பாவுக்கு வந்து எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணல. நிறைய வந்து எஜுகேஷனல் டாய்ஸ்மே வந்துட்டு வுடன்ல வச்சிருந்தாங்க. பட் வந்து நான் அது வந்து ப்ரிஃபர் பண்ணல. அது வந்து நம்ம லோக்கல் ஷாப்லயே வந்துட்டு கம்மியான ரேட்ல வந்து இருந்துச்சு. ஸோ வந்து அதனால நான் வாங்கல. எனக்கு மட்டும் ஒரு பேக்கும் அண்ட் எங்க மாமாக்கு வந்து ஒரு புக்கும் மட்டும் நான் வாங்கியிருக்கேன். அது வீட்டுல போயிட்டு நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் என்ன வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு. கோவில் சரௌண்டிங்ஸ்ல வந்துட்டு நிறைய ஷாப் இருக்கு. அங்க வேணும்னா நம்ம போய் பர்ச்சேஸ் பண்றதா ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் கோவிலுக்குள்ள இருந்த அந்த ஷாப் வந்து கண்டிப்பா வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன். கோவில் சுத்தி பார்த்துட்டு இப்போ வெளியில வந்துட்டோம். பயங்கர டயர்ட் ஆயிருச்சு, டீஹைட்ரேட் ஆயிருச்சு. என்ன பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அவ்வளோ டயர்ட் ஆயிட்டேன். அதை கூட நான் வாரல. அப்படியே மார்னிங் வந்து வீட்டுல எப்படி ஹேர் வாஷ் பண்ணேனோ அப்படியே ஒரு கிளட்ச் போட்டு அப்படிதான் அன்னைக்கு ஃபுல்லாவே சுத்திட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் நாங்க எங்க போறோம் அப்படின்னா வந்துட்டு மெயினா நாங்க வந்ததே வந்து இந்த ஒரு வேண்டுதலை நிறைவேற்றதுக்காக தான். ஸோ பாப்பாக்காக தான் நாங்க வந்திருக்கோம். எங்க அப்படின்னா திருக்கருக்காவூர் அப்படின்னு சொல்லி ஊர் நீங்க நிறைய கேள்விப்பட்டிருந்திருப்பீங்க. தெரியாதவங்களுக்கும் நான் சொல்றேன். தஞ்சாவூர்ல இருந்து ஒரு ½ அன் ஹவர் டிராவல்ல வந்துட்டு திருக்கருக்காவூர் அப்படின்ற ஒரு கிராமம் இருக்கு. அதுக்குள்ள கர்ப்பரக்ஷாம்பிகை கோவிலுக்கு தான் வந்து நாங்க போய்கிட்டு இருக்கோம்.
இந்த கோவிலுக்கு வந்துட்டு குழந்தை வரம் கேட்டுட்டு நிறைய வந்து வருவாங்க. அண்ட் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் நன்றி செலுத்தும் விதமா வந்து வருவாங்க. சோ நாங்களும் அந்த மாதிரி தான் வந்துட்டு நன்றி சொல்றதுக்காக தான் வந்து இப்போ போயிட்டு இருக்கோம், வேண்டுதலை நிறைவேற்றதுக்காக. பாப்பா வந்து எங்களுக்கு 3 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து பிறந்தாங்க. ஸோ பாப்பா நான் கன்சீவ் ஆன ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல என்னோட ஹஸ்பண்ட் வந்து இங்க வேண்டிட்டு போயிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து மெயினா வந்திருந்தோம். பாப்பா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு செகண்ட் பேபி கணக்கு தான். ஸோ ஃபர்ஸ்ட் பேபி வந்து அபார்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால இந்த பேபி வந்து நல்லபடியா ஹெல்தியா எங்க கையில வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நாங்க வேண்டி இருந்தோம். ஸோ வேண்டின மாதிரியே சூப்பர் அழகா எங்களுக்கு வந்து ஆரோக்கியமா குழந்தை பிறந்ததுமே இப்ப வந்து அந்த வேண்டுதல் நிறைவேற்றதுக்கு நாங்க கோவிலுக்குள்ள என்ட்ரு ஆகிட்டு இருக்கோம். கோவில் என்ட்ரன்ஸ் வந்து இப்படிதான் இருக்கும். என்ட்ரன்ஸ்லயே வந்துட்டு கார் பார்க்கிங் ஏரியா கொடுத்திருப்பாங்க. அங்க வந்து முல்லைவனநாதர் சுவாமி அண்ட் கர்ப்பரக்ஷாம்பி அம்மன் இருப்பாங்க. கர்ப்பரக்ஷாம்பி அம்மன் சன்னதிக்குள்ள வந்து அவங்க எப்படி வந்து இங்க வந்தாங்க அப்படின்ற ஒரு ஸ்டோரி வந்து பெயிண்டிங் மூலமா வந்துட்டு அழகா பெயிண்ட் பண்ணி அந்த ஸ்டோரியும் வந்து எழுதி கொடுத்திருப்பாங்க. டீடைலான ஸ்டோரி வேணும் அப்படின்னா வந்துட்டு யூடியூப்ல சர்ச் பண்ணி பாருங்க, வரும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சேன். குழந்தை வரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போறவங்களுக்கு வந்துட்டு கர்ப்பரக்ஷாம்பி அம்மனோட அந்த கருவறை படி இருக்குல்ல, அங்க வந்துட்டு மொழிகி கோலம் போட சொல்லுவாங்க. சோ வந்து அவங்க வந்து கோலம் போட்டதுக்கு அப்புறம் அங்க வந்து டிக்கெட் கவுண்டர்லயே வந்துட்டு 100 rupees பே பண்ணோம் அப்படின்னா நெய் கொடுப்பாங்க. அந்த நெய் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சேர்ந்து 48 days வந்து தொடர்ந்து சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு ஒரு குட் நியூஸ் வந்து உங்களுக்கு வரும். நம்ம வாங்குற அந்த நெய் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷனுமே வந்துட்டு அதுலயே வந்து ஒரு நோட்டீஸ்ல கொடுத்திருப்பாங்க. இங்க வேண்டுதல் வந்துட்டு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நம்ம தங்க தொட்டில போடணும் அப்படின்னு சொல்லி தான் வேண்டி இருந்தோம். தங்க தொட்டிலுக்கு வந்து டோக்கன் வந்து என்ட்ரன்ஸ்ல எடுக்கணும். அமௌண்ட் வந்துட்டு 550 rupees சார்ஜ் பண்ணாங்க. நம்ம டோக்கன் வாங்கிட்டு கர்ப்பரக்ஷாம்பி அம்மன் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் குழந்தைய வந்துட்டு நம்ம தொட்டில போட்டு ஒரு ரவுண்டு மட்டும் அதை சுத்தி வரணும். சன்னதிய சுத்தி வரப்பவே வந்துட்டு அவ்வளோ ஒரு சாட்டிஸ்பாக்சன், ஹாப்பி, எமோஷனல் சொல்லிட்டு மிக்ஸ்டு ஃபீலிங் அதான் வந்து எனக்கு இருந்துச்சு மெயினா. இந்த கோவில் வந்துட்டு எங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா எங்களோட ரிலேட்டிவ் அக்கா ஒருத்தவங்க சொல்லிதான் வந்து தெரியும். அப்புறம் நாங்க வந்து சர்ச் பண்ணி லொகேஷன்லாம் வந்துட்டு பார்த்துட்டு என்னோட ஹஸ்பண்ட் நான் கன்சீவ் ஆன ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லயே வந்துட்டு இங்க போயிட்டு வேண்டிட்டு வந்திருந்தாங்க. சோ அப்படி போறவங்களுக்கு வந்துட்டு விளக்கெண்ணெய் கொடுப்பாங்க. அதை வந்து நம்ம ஆஃப்டர் 7 months ஆனதுக்கு அப்புறம் நம்ம வயிறுல வந்து அது ஃபுல்லா தேய்ச்சிக்கிறது ரொம்ப நல்லது. நார்மல் டெலிவரி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம். பட் எனக்கெல்லாம் சி செக்ஷன் தான் இருந்தாலும் அந்த ஆயில் நம்ம அப்ளை பண்றப்போ ஒரு பாசிட்டிவ் ப்ரொடக்டிவா நமக்கு வந்து ஃபீல் ஆகும். எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. பிரெக்னன்சி டைம்ல நம்ம எதனாச்சும் ஒன்று நினைச்சு நம்ம பயப்படுவோம், டெலிவரி பத்தி கூட பயம் இருக்கும். சோ அந்த மாதிரிலாம் இல்லாம கொஞ்சம் தைரியமா நம்ம அம்மன்ட்ட இருந்து வாங்கிட்டு வந்த அந்த ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை தேய்க்கிறப்போ ஒரு பாசிட்டிவா வந்து இருக்கும்ல. அதுக்காக தான், வேற ஒண்ணு இல்லை. நம்ம டோக்கன் வாங்குறப்பவே வந்துட்டு இந்த மஞ்சள் பையில வந்துட்டு ஒரு துண்டும் அண்ட் ஒரு பிளவுஸ் கிளாத்தும் வந்து வச்சு கொடுப்பாங்க. ஸோ அதுவும் வந்து தொட்டில பாப்பா போடுறப்பவே வந்துட்டு தொட்டில வச்சுதான் வந்து அந்த ரவுண்ட் வந்து நம்ம சுத்தி வரணும். நம்ம சன்னதி சுத்தி வந்ததுக்கு அப்புறம் அந்த பிளவுஸ் கிளாத்தையும் அந்த துண்டையும் வந்துட்டு நம்ம கிட்டே வந்து கொடுத்துருவாங்க. நம்ம தான் அதை வந்து யூஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் நாங்க துலாபாரம் கொடுக்கறதாவும் வேண்டி இருந்தோம். சோ வந்து இப்ப அதுக்கு தான் வந்து போறோம். துலாபாரத்துக்கு வந்து வாழைப்பழ தார் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் மரக்கண்டு அதெல்லாம் கொடுத்தாங்க. நாங்க வந்துட்டு நம்ம ஊர்லயே வெல்லம் வாங்கிட்டு போயிட்டோம். சோ பாப்பாவோட வெயிட்டுக்கு ஏத்த மாதிரி வந்து துலாபாரம் வந்து வெல்லம் தான் கொடுத்தோம். துலாபாரம் உட்கார வச்சதுமே வந்துட்டு மேடம்க்கு பயங்கர குஷி ஆயிடுச்சு. ஏதோ வந்து பிளே ஏரியான்னு நினைச்சிட்டான்னு நினைக்கிறேன். கீழே இறங்க மனசே இல்ல. எப்படியோ கஷ்டப்பட்டுதான் நாங்க வந்து கூட்டிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. நம்ம அன்னதானத்துக்கு எக்ஸ்ட்ரா டொனேட் பண்றதா இருந்தாலுமே டொனேட் பண்ணிக்கலாம். அதுவுமே வந்துட்டு அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் வந்து சாப்பாடுக்குமே வந்துட்டு லஞ்சுக்கு டோக்கன் கொடுக்குறாங்க. அது வாங்கிட்டு நம்ம அங்கவே போய் சாப்பிட இருந்தாலும் சாப்பிடலாம். அதுவுமே ஒரு பர்டிகுலர் டைம் வரைக்கும் வந்து கொடுக்குறாங்க. சோ அதுக்குள்ள நம்ம வாங்குறதா இருந்தா வாங்கி அங்கவே சாப்பிடலாம். எங்களுக்கு கிடைக்கல, பட் அம்மாவுக்கு வந்து ஒரு டோக்கன் கிடைச்சிச்சு. அம்மா போய் சாப்பிட போயிருந்தாங்க. சோ அந்த கேப்ல வந்துட்டு நாங்க வந்து அந்த டெம்பிள் ஃபுல்லா சுத்தி பார்க்க கிளம்பிட்டோம். வெயில் செம்ம வெயில்.
கோவில் ஃபுல்லாவே கிரீன் ஏரியா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, நல்லா மெயின்டைனும் பண்ணியிருந்தாங்க. நாங்க கொஞ்ச நேரம் அங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஊருக்கு வந்து கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பாப்பாக்காக இந்த வேண்டுதல் வந்து நாங்க ரொம்ப நாளாவே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த ஒரு டிராவல் இன்னைக்கு வந்து அது வந்து சூப்பர் அண்ட் பாசிட்டிவா வந்து கம்ப்ளீட் ஆனது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அண்ட் விர்ச்சுவல் ட்ரீட்டா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். பிகாஸ் ஆஃப் தி கிராண்டஸ்ட் கிரியேஷன் ஆஃப் சோலாஸ். இந்த வீடியோ இதோட முடியுது. வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை நான் மீட் பண்றேன். நம்ம வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன்ட் ஃபார் மோர் வீடியோஸ். பை.